மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். இன்றைக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு தேவையான பதிவு தான் இது. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவாக வளம் வந்துருக்கு. ரொம்ப பேர் வளம் வந்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டென்ஷன்ஸ் ஆஃப் வேர்ல்டாகவும் நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா இப்போ உலகளாவிய இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்னங்க இந்தியா மட்டும் பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன நம்முடைய கிரேண்டுகள் உலகளாவி பரவி இருக்கீங்க. உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நீங்கள் அந்தந்த நாடுகளுடைய பேரை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ டென்ஷனாக வாழ்றீங்க இல்லையா? இந்த டென்ஷனுக்கு டென்ஷன் கொடுக்கணும்யா. அதுக்கு என்ன பண்ணலாம்? டென்ஷனுக்கு டென்ஷன் கொடுக்கணும். அப்போ நீங்கள் ஒரு விஷயத்த ஃபங்க்ஷன் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்முடைய ஜங்ஷனாக இந்த மிஸ்டர் லேடிஸை எடுத்து உட்காந்துருக்கோம். இந்த மிஸ்டர் லேடிஸுங்கிற ஜங்ஷன்ல இருந்து இந்த தகவலை உங்களுக்கு நான் பதிவிடுறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, உங்களுடைய எவ்வளோ பெரிய ஹை ப்ரெஷராக இருந்தாலும் சரி, லோ ப்ரெஷராக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் தீர்த்துக்கிறதுக்கு ஒரு அரிய அற்புதமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கடையில் துத்தி இலைன்னு ஒரு இலை இருக்கு, கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் பூரா கிடைக்கும். துத்தி இலை சூரணம் பவுடர், சூரணம்னா பவுடர். அங்க போயிட்டு இந்த துத்தி இலையை நீங்க வாங்கிக்கணும். இந்த துத்தி இலையை நீங்க வாங்கி கொண்டால் மிகப்பெரிய எவ்வளவு பெரிய பிரச்சனையும் நீங்க எதுல ப்ரெஷர் வருது இல்லையா, அந்த ப்ரெஷருக்கு ப்ரெஷர் கொடுத்துடலாம். அப்ப ப்ரெஷருக்கு ப்ரெஷர் கொடுக்குமா சார் இந்த துத்தி? ஆமா, துத்தி எட்டி உதைச்சிடும் ப்ரெஷரை. என்ன செய்யணும் சார்? காலையில எழுந்தவுடனே ஒரு ஸ்பூன் துத்தி, ரொம்ப நாள் ஒரு ஸ்பூன் அப்படியே வெந்நீர்ல கொதிக்க விட்டுற வேண்டியதுதான், குடிக்க வேண்டியதுதான். மதியானம் ஆமணக்கு எண்ணெய், மதிய சாப்பாட்டுல மறந்துடக்கூடாது. மதிய சாப்பாடுல ஆமணக்கு எண்ணெய் ஒரு அரை ஸ்பூன், ரொம்பலாம் இல்லை. மதிய சாப்பாடு சாப்பிட்றாங்க, இல்லாட்டி மதிய சாப்பாடு ஹோட்டலில் இருக்குன்னா ஒரு டப்பாவில் ஒரு சின்ன பாட்டர்ல நீங்கள் அடைச்சிட்டு போயிருங்க. அங்கே போய் ஹோட்டலில் நெய் மாதிரி விட்டுக்குங்க. அதை அருமையாக இருக்கும். சாம்பார்லேயே விட்டு சாப்பிடலாம், எந்த வாடையெல்லாம் அடிக்காது. உண்மையான ஆமணக்கு எண்ணெய் மதிய சாப்பாட்டில் கண்டிப்பாக சாப்பிடணும். இரவு சாப்பாடும் மதிய சாப்பாடுக்கும் இதை கலந்துக்குங்க. ஆமணக்கு எண்ணெய் கலந்து சாப்பிட்டு விடுவது. ரொம்பலாம் இல்லை, அரை ஸ்பூன் தான், அரை ஸ்பூன் போதும். இது ரெகுலர் பண்ணணும், 48 நாள் ரெகுலர் பண்ணணும். அதான் முக்கியம். காலையில துத்தி இலை, மத்தியானம் ஆமணக்கு எண்ணெயை சாப்பாட்டில் கலந்து சாப்பிடுவது. என்ன சார் இதுல பிரஷர் குறைஞ்சிருமா? சாப்பிடுங்க, சொல்லுங்க, குறையுதா இல்லையான்னு சொல்லுங்க. கோபமே தனிஞ்சு போயிடும். துத்தி இலைய 3 வேளை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அறிவாளியாக மாறி விடுவீர்கள். ஏன் தெரியுமா அப்படி சொல்றேன்? ஒரு இடத்துல படித்தேன், ஒரு இதில் கோபப்படுறேன் முட்டாளு அப்படின்னு. அதனால கோபதாபங்கள் அற்று போய்விட்டால் நாம் அறிவாளியாக, சினம் தானங்க நம்மளை சிதைச்சிடுறது, வாழ்க்கையை சிதைச்சு போடுது. அச்சம் தவிர்னு அவை சொன்ன இந்த காலத்துல சினம் தவிர்னு நம்ம தினம் தினம் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிருக்கிறோம் நண்பர்களே. காரணம், இன்றைய கலாச்சாரம் மாறி புதிய புதிய உணவு வகைகள் இதெல்லாம் இளைஞர்களை இளைஞர்களை புரட்டி போட்டு விட்டது. அவர்கள் திடீர்னு எடுத்தோன்னு கோபதாபங்கள் தான், கொந்தளிக்கிறாங்க. பிளட் பிரஷர்ல போய் நிற்கும். அது பிளட்டு கேன்சராக மாறும். அப்படிலாம் இருக்கு. அதனால எந்த ப்ரெஷரா இருந்தாலும் சரி, ஹை லோ, இதுல ஒண்ணுன்னு சொல்றேன் நண்பர்களே, பிளட் பிரஷரும் சேர்ந்து தான் சொல்றேன். அப்படிங்களா? என்னங்க இவ்வளவு ரகசியம் இதுல இருக்கா? ரகசியம் இல்ல, அதிசயம். சித்தர்கள் நமக்கு தந்த அதிசயம், பொக்கிஷம். அது துத்தி இலை கடையில் கிடைக்கும், வாங்கிக்கங்க. காலையில் நல்லா ஒரு 200 ml தண்ணியை நல்லா சுட வைங்க. துத்தி இலையை ஒரு ஸ்பூனை நல்லா அதில் போடுங்க, நல்ல டீஸ்பூனில் நிரம்பு போடுங்க, ஒரு ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக போடுங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்படியே அதோடைய எசன்ஸ் எல்லாம் வந்துடும். வடிகட்டுங்க, குடிச்சிருங்க வெறும் வயிற்றுல. முடிச்சா மத்தியானம் சாப்பாட்டுக்கு முதல்ல அதே மாதிரி. இல்லை சார் நான் மத்தியானம் வேலைக்கு போயிருக்கேன் சார், அங்கெல்லாம் எங்கே சார் கொதிக்க வைக்கிறது? இங்கேயே கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு போயிருங்கய்யா. புரிஞ்சு போச்சுல? இங்கேயே கொதிக்க வச்சு வடிகட்டி கொண்டு போயிருங்க. தண்ணி கொண்டு போறீங்களா அது மாதிரி குடிச்சுங்க.
ரைட்டு சார். அப்புறம் குடிச்சிட்டு சாப்பிட்ருங்க. எப்போ துத்தியலை சாப்பிட்டாலும் 1 hour கழிச்சு சாப்பிட்றணும். சாப்பிடாதுக்கு முன்னால குடிக்கணும், மறந்துடக்கூடாது. சரி, ரைட்டு. அதுக்கப்புறம் என்னங்க பண்றது? இரவு சாப்பாட்டுக்கு முன்னால 1 hour முன்னால குடிச்சிடணும். அவ்வளோதான். சரி, இப்போ இடையில ஒன்று சொன்னீங்களே சார், என்ன சார்? எண்ணெய். என்ன எண்ணெய்? ஆமணக்கு எண்ணெய் காலை உணவுல தேவையில்லை, விட்டுருங்க. மதிய உணவு சாப்பிடும் பொழுது ஆமணக்கு எண்ணெய். அப்போ மதியத்துக்கு கொண்டு போயிருங்க, ஒரு குப்பியில் அடைச்சி கொண்டு போயிருங்க. 1/2 ஸ்பூன் தான், 1/2 ஸ்பூன். அதுக்கு ஒரு குப்பி தயார் பண்ணுங்க. வாழ்க்கையில் என்னமோ பண்ணுறீங்களா, உங்கள் உடம்புக்கு தயார் பண்ணுங்க. ஒரு குப்பி, இப்போ விளக்கெண்ணெய் குப்பின்னு அதுக்கு பேர் வச்சுருங்க. அது எப்போதுமே உங்களுடைய இதில் இருக்கணும். ப்ரெஷர் நோயாளிகளுக்கு பூரா அற்புதமான மருந்து உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதில் அந்த எண்ணெயை சாப்பாட்டுக்கு போகும்போது எண்ணெயை அதில் விட்டு, அது பருப்பு எதில் கலந்து சாப்பிட விருப்பமோ, என்ன குழம்பு சாப்பிட்றீங்களோ, என்ன பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, அதை போடுங்க. பிரியாணி என்றால் நான் வெஜிடபிள் பிரியாணி சொல்கிறேன் நண்பர்களே. இப்பவும் நாம் சைவமாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அசைவம் சாப்பிட்டால் ப்ரெஷர் போகாது என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன். எந்த முட்டை, கோழி, சிக்கன், மட்டன் இதெல்லாம் மட்டமான விஷயங்களாக மாறிவிடும் உள்ள போய், ஞாபகத்தில் வச்சுக்கங்க. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். எண்ணெயில் பொரிச்சைன்னா ஆகவே ஆகாது. நான் சொல்றது ஒரு 48 நாள் மட்டும் இது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ரெஷர் இருக்க உங்களுக்கே தெரியும். உங்களுடைய உடம்பு முன்னதுக்கு நாடி தளர்ந்த நாடி சரியாகுங்க. விளையாட்டு கிடையாது. தளர்வா போறீங்களா, அப்படியே சோர்ந்து போறீங்களா, அதெல்லாம் மாறிடும். ஃபேஸ் மாறும். முதல்ல அதுலேயே தெரிஞ்சுக்குங்க. நீங்க மதிய சாப்பாட்டை ஊற்றி சாப்பிடணும், நெய் மாதிரி ஊற்றி சாப்பிடணும். இரவு சாப்பாட்டில் கம்பல்சரியா 1 ஸ்பூன் கலந்து சாப்பிடணும் நைட்ல. இட்லி சாப்பிட்டாலும் சரி, எது சாப்பிட்டாலும் சரி, அது நல்லா தான் இருக்கும். எதுல கலந்து சாப்பிட்டுங்க. அது அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துருங்க. காலையில பாருங்க, ரொம்ப நாளா இல்லை, 3 நாள்லயே பாருங்க, உங்களுக்குள்ள மாற்றம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. 3 நாட்களில் மாற்றம் தெரியும். அப்புறம் ஏற்றம் தான். 48 நாள் அப்படியே எந்த மாத்திரையும் போட வேண்டியதில்லை, அப்படி இருக்கும். ஆகவே இந்த ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர், எல்லா ப்ரெஷர்களும் அதுகளுக்கெல்லாம் நீங்க ப்ரெஷரை கொடுத்து ஓட வைக்கிறதுக்கு அற்புதமான ஒரு எளிய முறையை சொல்லிட்டேன். இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.